ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பகவானுடைய அடுத்த திருநாமமாக வருவது மனோகரக. பகவான் பேரழகு வாய்ந்தவர் மற்றும் அற்புதமான செயல்களை செய்பவர், கருணையே வடிவானவர், எல்லோருக்கும் ஹிதத்தையே செய்ய வேண்டும் என்கின்ற திருவுள்ளம் கொண்டவர், மேலும் பரமானந்த வடிவினரும் ஆவார். இப்படிப்பட்ட அரும்பெரும் குணங்களினாலே அவர் எல்லோருடைய மனத்தையும் கவர்ந்து இழுக்கின்றார். குறிப்பாக பக்தர்களின் மனத்தை நன்கு கவர்ந்து விடுகின்றார். மனங்களை கவர்பவர் அவர். மனோஹரக. ஓம் மனோகராய நமக. ஜித குரோதக. குரோதத்தை வென்றவர். யாரால் குரோதம் அல்லது கோபம் முற்றிலுமாக வெல்லப்பட்டு இருக்கின்றதோ அவர் ஜித குரோதக ஆவார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அப்படிப்பட்டவர் ஆனதால் அவருக்கு ஜித குரோதக என்கின்ற திருநாமம். அது எப்படி? பகவான் பெரும் கோபம் கொண்டு தர்மத்தை மீறி நடப்பவர்களை வெட்டி சாய்த்து அல்லது பானத்தினாலே அம்பினாலே கொன்று போடுகின்றாரே, அப்படி இருக்கும் பொழுது அவரை குரோதத்தை வென்றவர் என்று சொல்வது எப்படி பொருந்தும் என்கின்ற கேள்வி எழலாம். வேத வரம்புகளை நிலை நிறுத்துவதற்காக, தேவர்களை காப்பதற்காக, தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்காக மற்றும் தர்மத்தை நிலை நிறுத்துவதற்காக, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அவர் அசுரர்களை கொல்கின்றார். ஆனால் அப்படி செய்யும்பொழுது அவர் அந்த அசுரர்களை லோகக்ஷேமத்துக்காகத்தான் கொல்கின்றாரே தவிர சொந்த குரோதத்தினாலே அல்ல. சிரித்து கொண்டே சாவடிப்பார் என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்களேன். எனவே அவர் வன்முறையை கையாள வேண்டி வரும்பொழுது கூட குரோதத்தை கையாள வேண்டி வருவதில்லை. அவர் கையாளுவதில்லை, குரோதத்தை கையாளுவதில்லை. ஏனென்றால் அவர் குரோதத்தை முழுவதுமாக வென்றவர். அதனால் எத்தனையோ அசுரர்களை அவர் கொன்று குவித்து இருந்த போதிலும் குரோதத்தை வென்றவர். ஜித குரோதக என்கின்ற திருநாமம் அவருக்கு முற்றிலும் பொருந்தி வரக்கூடிய ஒன்றுதான். இதிலே எந்த விதமான ஐயப்பாடும் தேவையில்லை. ஓம் ஜித குரோதாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் வீரபாகு. வீரபாகு. பாகு என்றால் தோள், ஷோல்டர் என்று பொருள். பகவான் மிகவும் ஆகச்சிறந்த வலிமை கொண்ட தோள்களை உடையவர். அவருடைய தோள் வலிமை, தோள் பலம், பாகுபலம் அளவு கடந்தது. பல அசுரர்களை, பகைவர்களை அவர் அம்பினாலே கொண்டிருக்கின்றார். வில், அம்பு இவற்றின் துணை கொண்டு கொண்டிருக்கின்றார். சில அசுரர்களை தன்னுடைய சுதர்சனர் என்கின்ற சக்கராயுதத்தின் மூலம் கொண்டிருக்கின்றார். ஹிரண்யாக்ஷனுடன் தன்னுடைய கதாயுதத்தினாலே சண்டையிட்டார். ஆனால் கம்சனை அவர் தன்னுடைய வெறும் கைகளாலேயே கொன்றார் என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். தன்னுடைய தோள்களின் மற்றும் கைகளின் வலிமையை கொண்டு, அந்த மிகச்சிறந்த வலிமையினாலேயே அவர் கம்சனை தன்னுடைய தோள்களின், கைகளின் மற்றும் முஷ்டிகளின் வலிமையினாலேயே கொன்றார் என்பது உங்களிலே பலருக்கு தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட வலிமையான தோள்களை கொண்டவர் பகவான் வீரபாகு. அந்த மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் வீரபாகவே நமக. விதாரணக. பகவான் கிழித்து போட்டு விடுகின்றார். ஒரு வாழை நாரை நாம் நமது கை விரல் நகங்களினாலேயே கிழித்து போடுவதைப் போல அவர் பகைவர்களை, அசுரர்களை, அதர்மம் செய்பவர்களை கிழித்து போட்டு விடுகின்றார், கொன்று விடுகின்றார். இப்படி கொன்று விடுகின்றார் என்கின்ற பொதுவான பொருளிலே இல்லாமல் உண்மையிலேயே ஹிரண்ய கசிப்புவை அவர் தன்னுடைய கை நகங்களினாலே கிழித்து போட்டார், வகிர்ந்து எடுத்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. எனவே கிழித்து போட்டார் என்பது உபசார ரீதியாக மட்டுமல்ல, உண்மையிலே கூட பொருந்தும். அதற்கு காரணம் ஹிரண்யகசிப்பு பெற்றிருந்த வரம்தான். ஆயுதங்களாலும் கொல்லப்படக்கூடாது, வெறும் கைகளாலும் கொல்லப்படக்கூடாது என்கின்ற வரம்தான். அதனால் நகங்களை பயன்படுத்தி அந்த நகங்களை அவனுடைய மார்பிலே செலுத்தி இரண்டு பக்கமும் கிழித்து வகிர்ந்து கொன்று அருளினார் பகவான். இந்த காலத்திலே சொல்வதைப் போல கிழித்து தொங்கவிட்டார். அப்படி கிழித்து போடுவதால் அவர் விதாரணக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஆனால் இப்படி கிழித்து கொள்வது என்பது மிக மிக அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். வெரி ரேர்லி டன். ஸ்ரீ மகாவிஷ்ணு தன்னுடைய நரசிம்ம அவதாரத்தில் அப்படி செய்திருக்கின்றார். அதை தவிர பாண்டவர்களிலே பீமசேனரும் அப்படி செய்திருக்கின்றார். தான் செய்த சபதத்தை நிறைவேற்றும் பொருட்டு பகைவனின் உடலை கிழித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு செயல் பீமசேனர் ஏற்கனவே செய்திருந்த ஒரு சபதத்தின்படி செய்ய வேண்டி வந்தது.
பகவான் ஹிரண்யகசிபுவின் மார்பை கிழித்து பிளந்ததும் ஹிரண்யகசிபு பெற்ற சில வரங்களாலே என்பதையும் பார்த்தோம். ஆக இந்த கிழித்து கொள்ளுதல், வகிர்தல் என்பது குறிப்பிட்ட காரணங்களுக்காக ஏற்படுகின்றது. அதனால் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை மிக அதிகமான எண்ணிக்கையிலே நம்மால் பார்க்க முடிவது இல்லை. ஓம் விதாரணாய நமஹ. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.